ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கி நடக்குது. முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய் சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றாரு. அதுக்கப்புறம் ஆனந்த், அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் அருண்ராஜ் எல்லாரும் பதவியேற்றுட்டு இருக்கிறாங்க. செங்கோட்டையன், அதுக்கப்புறம் மயிலாப்பூர், அவங்க எல்லாரும் பதவியேற்றுட்டு இருக்கிறாங்க சார். அது ஒரு பக்கம். நேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற விழா தொடர்பாகவும் இரண்டு விஷயங்கள் சர்ச்சை ஆயிடுச்சு. ஒண்ணு விழா நடந்த விதம் தொடர்பாக, இன்னொன்னு அதற்கு பிறகு முதலமைச்சர் பேசிய செய்தி தொடர்பாக. நீங்க அந்த ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க? அந்த இது தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடினதை பத்தி சொல்றீங்களா? விழா நடந்த ஆமா, விழா நடந்த விதத்துல தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக போனது. வந்தே மாதரம் வந்தது. மற்றபடி அந்த ஆர்டர் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்னா இந்த சென்ஸ் அவங்க கவர்னர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல அப்படித்தான் ஒரு தியரியை சொல்றாங்க. அதையே நான் ஏத்துக்கல. இது விழா தமிழக அரசு நடத்துறது. அது கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வருகிற ஒரு தமிழக அரசுடைய விழா தான். அது கவர்னருடைய விழான்னு கிடையாது. அப்படி பேசிக்கிறாங்க. கவர்னர் அப்படி பேசிக்கிறாரு. அடிப்படை RN ரவி பேசினாரு, இப்ப இவரும் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அது கவர்னருடைய விழா கிடையாது, தமிழக அரசுடைய விழா. இதுல இந்த பல பேருக்கு தெரியாத விஷயம், வந்தே மாதரம், ஜனகன மன இந்த இரண்டும் தேசிய பாடலாகவும் தேசிய கீதமாகவும் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. அந்நேரம் இதையும் சொல்லியிருந்தாங்க. முதல்ல தேசிய பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த முடிவை எடுக்கும்போது இந்தியாவில் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பாடியா இருந்த ஒரே பாடி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி தான். அந்நேரம் பார்லிமெண்ட்டும் கிடையாது, ஸ்டேட் அசம்பிளிஸும் கிடையாது. சரி, இப்போ இவங்க வந்தே மாதரம் பாடல் 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி ரொம்ப பெரிய விவாதங்கள் நடந்தது. அந்த 2 ஸ்டான்ஸா மதச்சார்பற்றது, பாரத மாதாவை மற்றும் புகழ்ந்தது. அந்த 2 பேரா, முதல் 2 பேராவும், அந்த முதல் 2 பேரா தான் ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார். அந்த முதல் 2 பேரா மட்டும்தான் அவர் எழுதியிருந்தாரு. பங்கிம் சந்திர சட்டோபத்தின்னு சொல்றாங்க, பங்கிம் பாபுன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த 2 மட்டும்தான் எழுதியிருந்தாரு. ஆனந்த மடம்னு ஒரு நாவல் எழுதும்போது அந்த நாவலுடைய கருத்துக்கு ஏற்ப மற்ற பேராக்களை எழுதினார். அந்த நாவலுடைய கருத்தோட ஒத்து போனோம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இவர் பொன்னியின் செல்வன் நாவல் எழுதுறாரு. அதுல சைவ மதத்தை சேர்ந்த ராஜராஜ சோழன் பிற மதங்களின் மேல் வெறுப்பில்லாமல் இருந்தான் அப்படின்னு ஒரு தியரி அவர் கொண்டு வந்தாருன்னா, அந்த தியரிக்காக வேண்டி நாகப்பட்டினத்தில் சூடாமணி விவகாரத்துக்கு அவர் என்னென்ன செஞ்சாரு இப்படிலாம் எழுதணும். அதே மாதிரி ஆனந்த மடத்துல அந்த சுதந்திர போராட்டம் இதெல்லாம் ஈடுபட்டவங்கள சில பேர் மத சார்புள்ளவங்களாக இருந்தாங்க. அதனால தங்களுடைய தேசத்தை துர்கையுடைய பிரதிமையா அவங்க பார்த்தாங்கிற மாதிரி அதை எழுதியிருக்காரு அந்த நாவலுக்காக அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார். ஏன்னா அபுல் கலாம் ஆசாத், ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் இவங்க எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு காங்கிரஸுக்கு இந்த முதல் 2 பேரா மட்டும் வச்சுக்கணும் டிசைட் பண்ணாங்க. அதே தான் தேசிய பாடல கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிசைட் பண்ணிச்சு. அப்ப கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிசைட் பண்ணதுக்கு மாறாக இன்னொரு 4 ஸ்டான்ஸா நீங்க சேர்க்கணும்னா, இன்னைக்கு எலெக்டட் பாடிஸ் பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் இருக்கு. அங்கெல்லாம் இதனுடைய அங்கீகாரத்தை வாங்கியிருக்கணும். அப்படிலாம் இவங்க வாங்கல. எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க, முழுசா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆர்டர் போன பிப்ரவரி மாசம் மத்திய அரசால பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஆர்டர் பைண்டிங்கா? இது எனக்கு தெரியாது. இல்ல சார், அதாவது அது ஆப்ஷனல்னு தான் இருக்கு. அதனால இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல அது தொடர்பாக வந்த வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. விருப்பப்பட்டா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒண்ணு. 2வது முக்கியமான விஷயம், இந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேசிய கீதத்திற்கு முன்னால் தேசிய பாடலை நீங்கள் இசைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆ போடணும்னு சொல்லி எங்கேயும் சொல்லல. நீங்க தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல சொல்லிட்டு அடுத்து தேசிய பாடல், அடுத்து தேசிய கீதம்னு போகலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. இதை நான் விஜய் மேல தனிப்பட்ட முறையில் நான் தவறு சொல்லலை. இப்பதான் புதுசா வந்திருக்காரு. அவருடைய அட்வைசர்ஸ் இதுல கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஏன்னா இது சின்ன விஷயம் இல்லை. அது ரொம்ப பெரிய இதை கிளப்ப முடியும், உணர்ச்சி அலைகளை கிளப்ப முடியுங்கிறது உண்மை.
அதனால அவங்க வந்து கவனமா இருந்திருக்கணும். இதுக்கு மேல இதை பத்தி நான் ரொம்ப பேசி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டி ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். படிக்கிறாங்க, புதுசாக தான் வந்திருக்காங்க, பாடம் பயில்கிறார்கள், படிக்கட்டும். தங்களுடைய தவறுகள் நிகழ்ந்தால் அதை உடனடியாக திருத்திக் கொள்ளட்டும் அப்படிங்கிறதோட இதை முடிச்சுக்கலாம். உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பொறுப்பேற்றிருக்கிறாரு, அதாவது பதவி பிரமாணம் செய்திருக்கிறாரு சட்டப்பேரவை உறுப்பினராக. அவர் திமுக இருந்து நேற்று உதயநிதியை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. உதயநிதிக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த நொடியில். சரி சார், உதயநிதி பொறுப்பேற்றிருக்கிறாரு. அவர் நேற்று மக்களுக்கு செய்தி சொல்லும் போது அவருடைய தளத்துல எதிர்கட்சியாக இல்லாமல் ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு தலைவர் சொன்னதையே நாங்க செயல்படுத்துவோம், நாங்க மக்களுக்கான வேலையை தொடர்ந்து செய்வோம், என்ன ரோல்ங்கிறது ஆளும் தரப்பா இருந்தாலும் சரி எதிர்த்தரப்பாக இருந்தாலும் சரி அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம பேசியதுல இன்னும் தொடர வேண்டியது முதலமைச்சருடைய உரை. நேற்று விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய உரை அது இன்னும் எலெக்ஷன் மோடுலயே இருக்குது, கடன் கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு எல்லாம் அவர் சொன்னதுக்கு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு டிஎம்கே ரியாக்ட் பண்ணியிருந்தது, அதை பற்றி நீங்க சொல்லிட்டீங்க. சிஎம் வந்து கடன் தொடர்பான விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு. அதாவது நம்ம பல முறை ரொம்ப காலமா இந்த குற்றச்சாட்டு வந்ததுல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற பதில் தான், இருந்தாலும் இப்போ திரும்ப திரும்ப சொல்றதுனால அதை பற்றியும் உங்களுடைய கருத்தை மீண்டும் கேட்டுட்டு அடுத்த செய்திக்குள்ள போறேன் சார். இல்ல, கஜானா காலிங்கிறது வந்து சரி கிடையாது. அதாவது ஒரு காலத்துல எடப்பாடி முதல்வர் இருந்தபோது ஆர்பிஐ வந்து இவங்க கேட்ட ஒரு லோன் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா கெப்பாசிட்டி கம்மி அப்படின்னு. இப்ப அதுக்கு மேல இவ்வளவு வாங்கியிருக்காங்க சிபிஎம் இவங்க திமுக ஆட்சியில வாங்கியிருக்காங்கன்னா கெப்பாசிட்டியை கூட்டியிருக்காங்க, கடன் வாங்குற கெப்பாசிட்டியை கூட்டியிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். நான் போய் பேங்க்ல போய் நின்னேன்னா சரி, என்னுடைய கெப்பாசிட்டிக்கு 50 லட்ச ரூபா கடன் கொடுக்கலாம், ரொம்ப அதிகமாக போய் நின்னா 75 லட்ச ரூபா கடன் கொடுக்கலாம் என்னுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு. சிவநாடார் போய் நின்னார்னா அவருக்கு 300 கோடியும் கொடுப்பாங்க, 500 கோடியும் கொடுப்பாங்க. அதானி போய் நின்னார்னா நாட்டையே கொடுப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க, அதை பத்தி நான் ஒன்றும் பேச விரும்பல, அது வேற விஷயம். ஆனால் சிவநாடார் போய் நின்னா அவர் வந்து தன்னுடைய சுய முயற்சியால் வளர்ந்த ஒரு வியக்கத்தக்க அளவுக்கு வளர்ந்து நம்ம எல்லாருக்கும் வந்து பெருமை தேடி தந்த ஒரு தமிழர். அவருடைய ஹெச்சிஎல் கொண்டு வந்தார். அவருக்கு 300 கோடியும் கொடுக்கலாம், 500 கோடியும் கொடுக்கலாம், அவர் கெப்பாசிட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு வந்து அந்த ஜிடிபி ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோவுக்கு கீழே தான் எவ்வளவு வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்களோ அது கீழே தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். 0.5% இன்னும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனந்த் சீனிவாசன் சொன்னார். 0.5% எங்களுக்கு எங்க 50,000 கோடி வரும் அப்படின்னாரு. அப்போ 50,000 கோடி இவங்களுக்கு தேவைப்படுது. இவங்க சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு மினிமம் ஸ்டார்ட் பண்றதுக்கே இவங்களுக்கு 50,000 கோடி தேவைப்படுதுன்னா, அப்ப இவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு தெரியாதா? தெரிஞ்சுதானே இவங்க இத்தனை பெருமை இது ப்ராமிஸும் கொடுத்தாங்க. அதனால முதலமைச்சர் அங்க அரசியல் பேசியிருக்காரு, அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. இவங்களுக்கு வந்து இப்போ ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அதை பாராட்டணும். எனக்கு டைம் கொடுங்க, அது ரொம்ப வெளிப்படையான ஒரு பேச்சு, அதை பாராட்டணும். எனக்கு டைம் கொடுங்க, நான் சொன்னதெல்லாம் செய்யறேன், ஆனா உடனடியா வந்து வற்புறுத்தாதீங்க, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியா செய்ய முடியாததுக்கு ஒரு காரணமா இது கஜானா காலி அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அரசியல், அவ்வளவுதான். டைம் கொடுங்கிறது 5 வருடங்கள் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜிஎஸ்டிபி சொல்றீங்களா சார், அதாவது மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மாநில உற்பத்தி, அது அதிகமாக கண்டுதானே, அது அதிகமாவதால் தானே கடன் வாங்க முடியுது. கடன் வாங்க முடியுது, டபுள் டிஜிட் எக்கனாமிக் குரோத்தும் அதனாலதான் வருது. ஆமா, அப்போ அத கணக்கிலேயே எடுத்துக்காம கடன் வாங்கிட்டாங்க. ஆனா கடன் வாங்கினதனுடைய இன்னொரு சைடு எது அடிப்படையோ அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, ஜப்பான், அதுக்கப்புறம் இன்னொன்று சைனா, இந்த 3 தான் உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கிய நாடுகள். ஏன்னா அவங்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. இதுல எல்லாம் ஒவ்வொரு ஃபேக்டர் இருக்கு. இப்போ சைனாவுக்கு வந்து அடிப்படை ஸ்ட்ரென்த் என்ன? அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி சைனாவுக்கு வந்து. இவங்களுக்கு வந்து என்ன? அமெரிக்காவுக்கு யூஎஸ் டாலர் ட்ரேடிங் கரன்சி, அது கீழே விழுந்துச்சுன்னா அமெரிக்கா வந்து எங்கேயோ போய் நிற்கும், கஷ்டத்துல அதில் பாதாளத்துல போய் விழும். அதனாலதான் ட்ரம்ப் குய்யோ முறையோன்னு கத்திட்டு இருக்காரு. இவரை சதாம் ஹுசேனை ஏன் விழத்தட்டினாங்க அமெரிக்கா வந்து? அவர் வந்து யூஎஸ் டாலருக்கு பதிலாக யூரோ டாலரை ட்ரேடிங் கரன்சியா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாரு. அது நடந்ததுன்னா அந்த பெட்ரோல் வர்ற அத்தனையும் காலியாகிற அமெரிக்காவுக்குங்கிறதுனால அவங்க வந்து எதிர்த்தாங்க. சரி, இவங்க வந்து ஜப்பான் வந்து அது தன்னுடைய உழைப்பினும் தன்னுடைய ட்ரேட்லையும் நம்பிக்கை உள்ள நாடு. அதுல இருந்து அவங்க என்னைக்குமே ஒரு துளி அயன் கூட இரும்பு கூட அங்க கிடையாது. அந்த நாட்டில இருந்து ஒரு துளி இரும்பு கூட கிடையாது.
ஆனா நான் இந்த உலகத்துல பெரிய பெரிய கப்பல் கட்டுறதெல்லாம் ஜப்பான் தான். அது மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ரென்த் இருக்கு, அதனால அவங்க கடன் வாங்குறாங்க. அதே மாதிரி இப்ப இந்திய அரசை பத்தியும் பேசுவோமே. 1947 இருந்து 2014 வரைக்கும் இந்திய அரசுகள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்ததோ அதை விட பன்மடங்கு அதிகமா இந்த 12 வருஷத்துல இவங்க கடன் வாங்கியிருக்காங்க, பாஜக அரசு. அதை பத்தி பேசலாம்ல. அதுக்கப்புறம் சார் திருச்சி கிழக்கு அதைத்தான் ரிசைன் பண்ண போறதாக விஜய் சொல்லியிருக்காரு. அதுல பெரிதாக 2ல ஏதாவது ஒன்று ரிசைன் பண்ணணும், அது திருச்சி கிழக்கு ரிசைன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பெரம்பூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இப்போ பொறுப்பேற்றும் கொண்டார். அதனால அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த விழாவுக்கு தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு ஒரு செய்தியும், திமுக அதிமுக பங்கேற்கவில்லை அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அந்த இது பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு. சரி, அது ஏதோ பர்சனல் கிரட்ஜா இல்ல மிஸ்டேக். அரசு வழக்கமாக கொடுத்திருக்க மாட்டாங்க, ஆனா சிஎம் பொறுத்து அதை மாற்றி அரசு கொடுத்திருக்கலாம், அல்லது அரசு அதிகாரிகளிடம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கலாம், அது வரல, ஏதோ எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால அது ஒரு செய்தியா இருக்குது. திமுகவுக்கு அவங்க கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு, கலந்து கொள்ளவில்லைங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது சார். அழைப்பு இருந்ததா என்னங்கிறது தெரியல. இல்ல, அழைப்பு கண்டிப்பா இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு கண்டிப்பா இருந்திருக்கு. கண்டிப்பா. ஆமா, அப்படி இருந்தும் அவங்க கலந்துக்கிடாதது வந்து துரதிருஷ்டம். அவங்க கலந்துருக்க. அதற்கு பிறகும் அதிமுக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ்ல இருக்கு சார். அங்க வந்து உள்ளுக்குள்ள பயங்கர பிரச்சனை இருக்கிறதாகவும், எடப்பாடி பழனிசாமிய தனிமைப்படுத்திட்டு எஸ்பி வேலுமணிய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறது, தவிக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுன்னு அங்க ஒரு ட்ரெண்ட் இருப்பதாக செய்திகள் இருக்கு. சண்முகம் அடிப்படையிலேயே பிஜேபி கூட்ட வெறுத்தவர், வெளிப்படையா பேசினவர். இப்ப மக்களவை உறுப்பினர் இருந்தார்லங்க சண்முகம். ஆமா, மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார்ல, அவர் வந்து எதிர்த்தவர் ராஜினாமா பண்ணிட்டார் சார். ஆமா, ராஜினாமா பண்ணிட்டார். அவருடைய முயற்சியும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி எதிர்த்து. அப்ப அப்படிப்பட்ட ஒரு குழுமம் வந்ததுன்னா அது பிஜேபி எதிர்ப்பு குழுமமாக தான் இருக்கும், எதிர்பார்க்கலாம் நம்ம. சார் அது பிஜேபியால தோத்து போனோம்னு சொன்னது 2021. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் மச் வாட்டர் ஹஸ் ஃப்ளோன்ன்றது. ஆமா, ஆனா அவர் என்னைக்காவது பிஜேபி கூட்டணியை வந்து ஆதரிச்சாரா? வெளிப்படையாகவும் பின்னால ஆதரிச்சாரு சார், பின்னால ஆதரிச்சாரு. அப்புறம் டெல்லி போனதுக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கைகள்ல ஒரு சேஞ்ச் இருந்தது. அது போக அதாவது பிஜேபியுடைய கேம் பிளான் வந்து எடப்பாடியை வீக்கன் பண்ணணும், பலவீனப்படுத்தணும். ஏன்னா இவர் எல்லா நேரமும் அவங்க சொல்றதுக்கு தலையாற்றுவர் கிடையாது. அதை வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்த விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயத்துல அந்த 7.5% இவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸுக்கு வந்து கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் சொல்லலாம். அவர் இவங்க சொல்ற எல்லாத்துக்குமே தலையாற்றுவர் கிடையாது. தன்னுடைய சர்வைவல் அவருக்கு முக்கியம். அதுல வந்து அவர் ரொம்ப ஸ்டெடியா நிற்பார்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஏடிஎம்கே இல்லாம பிஜேபி வந்து அப்போசிஷன் பார்ட்டியா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. விஜய் ஃபேக்ட் வந்து இன்னைக்கு வந்ததுனால அவங்களுக்கு மறுபடியும் அதுல கொஞ்சம் பின்னுக்கு போக வேண்டியிருக்கு. ஆனா உடனடியாக செய்ய வேண்டியது ஏடிஎம்கேங்கிற பார்ட்டி இல்லாம ஆக்கணும். இப்ப எடப்பாடியை வந்து வீக்கன் பண்ணி விட்டா, இப்ப எடப்பாடி ரிசைன் பண்ண வேண்டிய நிலைமையோ, அது 10 பேர் 15 பேர் வச்சுக்கிட்டோ குப்பை கட்ட வேண்டிய நிலைமையிலையோ அவர் வந்து இருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டி வந்து கரைஞ்சிரும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பியூஷ் சண்முகம் அங்க போய், பியூஷ் சண்முகமா ஐ டோன்ட் நோ ஹிஸ் இது சண்முகம் அங்க போய் பழைய டிஎம்கே லீடர். ஆமா, இவர் வந்து சண்முகம் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் மனநிலை மாற்றம் இருந்திருந்தால் அவங்க வந்து இன்னைக்கு விஜயுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா 2 காரணங்கள் இருக்கலாம். மத சார்பற்ற சக்திகளுடைய இன்ஃப்ளூயன்ஸை, விஜய் மேல இருக்க இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவங்கள சார்ந்துதான் இவர் வந்து இருக்க வேண்டியிருக்கு. அந்த காங்கிரஸுடைய 5 பேரும், இங்க உள்ள 8 பேரும் 13 பேர், இவங்க 13 பேருமே வந்து மத சார்பற்ற இதுல வந்து ரொம்ப கொள்கைகள் ரொம்ப உறுதியா இருக்கவங்க. அப்ப அவங்களோட சார்ந்து இருக்கிற நிலையிலிருந்து விஜய் வந்து பிரிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு எய்மா இருக்கலாம். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத வேறு எந்த ஆட்சி வந்தாலுமே அது பிஜேபியுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இருக்கலாம். உதாரணமாக அந்த இது தேசிய கீதம், தேசிய பாடல், இது தமிழ்தாய் வாழ்த்து பாடல்லாம் பாடினது வந்து அந்த 4 பேரும் பாடினது சுரத்தே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ரெக்கார்டட் வாய்ஸ் கம்பீரமா ஒலிக்கும்.
தேசிய கீதமும் சரி, தமிழ் தாய் வாழ்த்தும் சரி கம்பீரமா ஒலிக்கும். அந்த சுரத்தை இல்லாம இருந்தது. இதுல எடப்பாடி பழனிசாமிய வீக்கெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னீங்க. நீங்க திமுக கூட்டணி அரசு இல்லை என்றால், திமுக அரசு இல்லை என்றால் அது பாஜக அரசு தான், நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவினுடைய செல்வாக்கு தான் அந்த அரசுல இருக்குங்கிறதையும் சொன்னீங்க. அந்த 2 அதிமுக தலைமை வீக்கெண்ட் பண்ணணும், திமுக தலைமைய ஐசோலேட் பண்ணணும், தனிமைப்படுத்தணும். அந்த 2 அஜெண்டாவுமே பிஜேபியினுடைய அஜெண்டா இந்த தேர்தலில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாமா சார்? இல்ல, முற்ற முழுக்க நிறைவேற்றப்படவில்லை. ஏன்னா இவங்க அதாவது இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இன்னொரு தேர்தல் உடனடியாக வரக்கூடாதுங்கிறதுல எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. திமுக, அதிமுக, டிவிகே எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க. இன்னொரு தேர்தல் உடனடியாக அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. அதே சமயம் பிரசிடென்ட் ரூல் இங்க வரக்கூடாதுங்கிறதுலையும் எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க. நிச்சயமா டிவிகே பிரசிடென்ட் ரூல் வேண்டாம்னு எதிர்பார்ப்பாங்க. டிஎம்கே பிரசிடென்ட் ரூல் அது பிஜேபி ரூல், அதனால வேண்டாம்னு தான் எதிர்பார்ப்பாங்க. பிஜேபி தவிர மற்ற எல்லாருமே பிரசிடென்ட் ரூல் வேண்டாம் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த 2ஐயும் தடுக்கிறதுக்கு ஒரே வழி இவருக்கு விஜய்க்கு மெஜாரிட்டி கொடுக்கறது தான். அப்ப விஜய் இவங்ககிட்ட போகல, ஏடிஎம் கிட்ட போகல. இப்ப விஜய் ஏடிஎம் கிட்ட போகாம இவங்க கிட்ட நின்றார். பிஜேபி சப்போர்ட்டா ஏடிஎம்கே இருக்குங்கிறதுனால போகல. என்ன காரணம் சொல்றாங்களோ, ஏடிஎம் கிட்ட போகாத காரணம் அங்க போனாலே யார் பெரியவங்கிற குழப்பம் வரும். ஏன்னா எடப்பாடி நான் தான் முதல்வர்னு ஆரம்பி சொல்லிட்டு இருக்காரு. இவர் இப்போ முதல்வர் ஆக போறாருன்னா அதை எடப்பாடி ஏத்துக்குவாரா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால இவருக்கு சேஃப் பெட் இந்த பக்கம் வர்றதுதான். டிஎம்கே கிட்ட வராம அந்த டிஎம்கேடைய இது அலையன்ஸ் பார்ட்டிஸ் அத்தனை பேர்த்தையும் வர்றதுதான். இப்ப அப்படி வரும் பொழுது அவங்ககிட்ட இவங்களுக்கு பிஜேபிக்கு முற்ற முழுக்க இதுல வெற்றி கிடைக்கலன்னு ஏன் சொல்றேன்னா, அந்த பார்ட்டி அத்தனை சொன்னாங்க நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கும். இந்த அரசு நான் தமிழ்நாட்டுல அரசியல் குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதற்காக நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். எங்களோட கொள்கையிலிருந்து நாங்க மாறுபடல அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஒன்றை தவிர இவங்க கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருக்காங்க, முஸ்லீம் லீகும் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களை சார்ந்து இவர் இருந்தாருன்னா, இவங்க சொல்ற சில, அதாவது மதச்சார்பற்ற தன்மைக்கு விரோதமா இவர் போனாருன்னா அவங்களுடைய சப்போர்ட் அஷ்யூர்டு கிடையாது. அப்ப இவங்களுக்கு டிஎம்கே டோட்டல் ஏலியனேட் பண்ண முடியல. எடப்பாடியை கட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து இந்த சண்முகம் அன்கோ இங்க சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறமும் தொடர்ந்து இந்த முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்கள் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏற்கனவே அவங்க அவருடைய கூட்டணியிலிருந்து இங்க வந்துட்டாங்க. அப்ப பதவியில் இருக்க ஒரு கட்சியோட தொடர்ந்து இருப்பாங்களா? அப்படி இருந்தா டிஎம்கே இன்னும் தனிமைப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணு. ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செய்யலாம். திமுகவை 20 வருஷமாக கூட்டணியில இருந்துட்டு திமுகவை டிச் பண்ணிட்டு போயிடுச்சு காங்கிரஸ் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்றாரு. ஆடு நடக்கிறது என்று ஓனாய் அழுகிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே சார். இதுல இன்னைக்கு அந்த அமைச்சராக அசைன் பண்ணவங்க கீர்த்தனா, அவங்க சர்டிபிகேட் கொண்டு வரல, அதனால பதவி ஏற்கல. கேசி கருப்பண்ணன் மாற்றி எடுத்துட்டு வந்துட்டாரு சர்டிபிகேட்ட, அதனால அவரும் உறுதிமொழி ஏற்கவில்லை அப்படின்னு 2 செய்திகள் ஓடிட்டு இருக்குது. நாளைக்கு எடுத்துட்டு சபாநாயகர் தேர்தல் ஒண்ணு நடத்தணும், அவைத்தலைவர் தேர்தல் ஒண்ணு நடத்தணுமே. நாளைக்கு நடத்தணும், நாளைக்கு போட்டிருக்காங்க சார். பதவியேற்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைத்தலைவரை முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் இருபக்கம் நின்று அவரை அழைத்து செல்வார்கள் அவைத்தலைவர் நாற்காலி. அது ஒரு மரபு. அது ஒரு அற்புதமான காட்சி இருக்கு சார். பேரவையில இளரத்தமாக முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும், அது ஒரு அற்புதமான காட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் இளரத்தங்களை நோக்கி இப்பொழுது தங்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். அது ரொம்ப தேவை. ஜென்செட் குவிக்க வேண்டும். கவனத்தை குவிக்க வேண்டும். ஜென்செட்லாம் ஏன் தங்களிடம் விலையை நிற்கிறாங்கிறத பத்தி அவங்க சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். சபாநாயகராக தற்காலிக சபாநாயகர் சி.வி. சண்முகத்தை பெயர் சொல்லி கூப்பிட்டும் அவர் எழுந்து வரல, பதவியேற்க வரவில்லை. சி.வி. சண்முகம்னா அவர் பதவியேற்க வரல. அது என்ன கதைன்னு தெரியல. சரி சார், அதுல வரக்கூடிய டெவலப்மெண்ட்டை மாலையிலேயோ அல்லது நாளை காலையிலேயோ திரும்ப பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம்.